சரி அதை சாப்பிட்டும் பார்க்கணும் எப்படி பார்க்கணும். என்னது டுமுண்டு முடி எலும்பு சிக்கன் ஹோல் சிக்கன். அது ஃப்ரையா குழம்பா என்ன பண்ணுற? அடுத்து மல்லித்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் லைவி போட்டு மிளகாய் தூள் 2 or 3. என்ன போகிற மசாலாவா என்னது? இது ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணுறேன். கடலை மாவா கார்ன்ஃப்ளவர் சோள மாவு. நான் பொண்ணோட செஞ்சேன், நீங்கள் இல்லை, நீங்கள் பெங்களூர் போயிட்டீங்க. நானும் ஜெராவா செஞ்சோம். ஃபுல் சிக்கன் சிக்கன் மசாலா ஃபுல்லு 65. வெயிட் இங்கே பேப்பர் சொல்லுங்கள் கேட்டே வரேன். வாங்கிப்பா. ஏன்னா இது ரொம்ப திக்கு திக்காக இருக்குது. அரைச்சி போட்டோன்னா அது நம்ம சீக்கிரம் செய்யணும்னா கொஞ்சம் எல்லாமே தூக்கலாக போட்டால் விட்டோம். ஆமாம், தூக்கி போடு எல்லாத்தையும். தூக்கலாக போடுறோம், தூக்கி போடுற கீழே கோழி போட்டு கட்ட போகிற வாரே லெமன் கடை போடுறா. ஏன்னா ஃபுல்லாக இதுன்றப்போ அது வேகிறதுக்குள்ளே கறியிடும். கொஞ்சம் கடை போட்டோம்னா அது நல்லாயிருக்கும். ஒரு முட்டை ஒன்று போட்டுருமா? முட்டையா? போட்டு முட்டை. ஐயோ என்ன ஒரு சைடாக வராட்டி சாப்பிடும். வித்தியாசமாக வச்சுருக்கு. முட்டை போனோன்னா முட்டை போடல. போடலையா? நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. முட்டை எதுக்கு போடுறது? அது நம்ம இது சொல்கிறது கொஞ்சம் தோல்லாம் கிறிஸ்பியாக வரும் அதுக்கு. அப்புறம் மசாலாலாம் உதிர்ந்துடாது அந்த அதுக்காக. அப்போ லெமன் லெமன் டேஸ்ட்டுக்கு தூக்குதுறை. ஓ என்ன பண்ணுறேன்? அது அப்படி போட்டேன், செட் ஆகல. இந்த மசாஜ் பண்ணுறியா கோழி? அது வந்து மசாஜ் பண்ணுறேன். வீட்லேயே இருக்கா யூடியூப் பண்ணுறது? என்ன பண்ணலாம்? ஐயோ 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 ஓகே இது படுத்துக்க உட்கார். அதுக்கு பேஜ் வர நடத்திக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டேன். என்னோட பாரு கோழி சூப்பர் செல்லு கொடுத்தவாரு காளியம்மன் மாதிரி. எவ்வளோ நேரம் வரும்னா? அது எவ்வளோ நேரம் வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவசரத்துக்கு அது கொஞ்சம் நேரம் ரெடி. சிக்கன் அது குழம்புக்கோ அது கொஞ்சம். ஆமாம் சிக்கன் குழம்பு. முட்டை ஐயோ எத்தனை முட்டை கேட்க மாட்டேன். போட்டுவிடு, ஒரு 5 முட்டை போட்டு. 5 அவருக்கு 7 சொன்னார். 7 அவருக்கு 7, வீட்டுக்கு 2 3 சொன்னார். 7 உங்களுக்கு அவிச்ச முட்டை வேணுமா இல்லை பொரிச்ச முட்டை வேணுமா? எனக்கு எந்த முட்டையாக இருந்தாலும் சரி. பூ முட்டை இல்லாமல் இருந்துச்சு. ரைட். உப்பு போட்டியா? இல்லை போடல. போட்டு எது நைஸும் போட்டுடலாம்ல. சிக்கன் சிக்கன் பிரச்சனையா? இல்லை நேற்று உங்களுக்கு சிப்ஸு போட்டேன். சிப்ஸ் போட்டதா? நல்லா இருந்துச்சு நைட் சிப்ஸ். அது பச்சை பிள்ளை மாதிரி ஆகிப்போச்சு உங்கள் நிலமை. எனக்கு சிப்ஸு வாங்கி கொடுக்குறேன்னா செஞ்சு கொடு. நான் மறந்துட்டு வந்துட்டேன். சரி வாங்க போகிறேன். எனக்கு வேணவே வேணாம், எனக்கு சிப்ஸு வேணுமே வேணும் அப்படிங்கிறீங்க. ஆமாம், ஆசைப்படுறது சாப்பிட்றோம். நான் என்ன ஆசைப்படுறேன்? எனக்கு ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? அத்தி நான் வாங்கி கொடுத்தது இல்லை வேறு. வாய்ப்பு. ஆமாம், நம்ம கேட்குறது ஐஸ்கிரீமு, அடுத்து வேறு என்ன கூல்ட்ரிங்க்ஸு, நான் உடம்புக்கு ஒத்துக்காத ஐட்டமாக கேட்குறது. அப்புறம் இல்லை அப்படி அதை விட
நூடுல்ஸு ஃபாஸ்ட் ஐட்டமாக கேட்குறேன். ஒரு தான் நல்லது கேட்டுருக்கியா? நல்லது கேட்குது. என்னது? நெசமா வாங்கி கொடுக்கணும். நெசமா வாங்கி கொடுக்கணும். வாங்கி தரேன். என்னது நெசமா? அட சொல்லுத்தா. எனக்கு தலைப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி. சரி விடு வாங்குவோம். இது நல்லது. பரவாயில்ல, அது சாப்பிடலாம். சரி நெசமா தான். ஸ்டீல்டு முதல்ல நான்வெஜ், இதில் சிக்கன் பிரியாணி வேறு. சோம்பா வரமிளகா போட்டு அதில் போடு டைம் ஆச்சு. மூஞ்சில் போடாமல். நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டா பூண்டு இல்லை வாங்கிட்டு வரணும் சொல்லிட்டு இப்போவே. நாளைக்கு சந்தை தானே, நாளைக்கு வாங்கிடுவோம். முட்டைக்கு வேணுமா? வேண்டாம். சரி எல்லாத்தையும் அதிலே போட்டு பெரிய கோழிக்கு போட்டு காட்டிட்டேன்ல. அவ்வளோதான். அது என்ன குழம்புல போட்டு எடுக்கிறோம், எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம். முட்டை அது வந்துட்டு சரி, அது வாய்க்கில் எடுமோ போய்கிட்டு இருக்கு. எதை சாப்பிடுங்க? இந்த தக்காளி அதை கூட விட மாட்டேயா நீங்கள்? சாப்பிடுவோம். முழு கோழி வருவது நான் எப்போ தெரியுமா பார்த்தேன்? நம்ம சின்ன வயசுல இந்த வந்து டிஸ்னி இருக்குங்க, டிஸ்னி சேனல்ல சின்ன வயசுல இருக்கு. அதில் இருந்துச்சா? எங்கள் சின்ன வயசுல அதான் கிடையாது. பவர் இருந்துச்சு. அதுதான் இருந்துச்சு. அதானா? எல்லாமே இருந்துச்சு. மிக்கி மவுஸ், பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் சக்திமான் வந்து பார்த்துருக்கு. பவர் ரேஞ்சர்லாம் பார்க்க மாட்டேன். அது பார்க்கணும் சொல்லுங்க. நிஞ்சா எஸ்பி ஏதோ ஒன்று வாங்கிட்டு, அது நிஞ்சா மெஜிக் ஃபோர்ஸ், நிஞ்சா ஃபோர்ஸ் மெஜிக் ஃபோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் செம்ம ஃபேன். ஆனால் இப்போ பார்த்தா பார்க்கணும். நான் தேடி பார்க்குறேன். அந்த இடத்துல எதுவும் இருக்குன்னு தெரியல. தக்காளி போட முடியா? இது கொஞ்சம் இருக்குது. இது முட்டைக்கு. அப்போ முட்டைக்கு வெங்காயம் நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த கட்டிங் பிளேட்லேயே அப்படியே இருக்கு. நிறைய தெரியுது. நாங்கள் வாங்கினாலும் சிக்கன் நிறைய கம்மியாக தெரியுது. நீங்களும் வாங்கி எல்லாருக்கும் ஒரே அளவு தான். மிஷின் நீ போனால் கூட கம்மியாக ஆக போன குறைச்சி கம்மியாக எல்லாம் ஒன்றுங்க. உங்கள் 65 வேணாமா? நான் அதை கேட்காம வேண்டாம். டைம் இல்லை நான் வாட்டுக்கு எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஈவினிங் வந்து கொடுத்துருவேன். நான் எப்போ அப்படி தான் மஞ்சள் தப்பால மஞ்சள் பாக்கெட்லாம் கொட்டினால இருக்கும். டெய்லி பாக்கெட்டில் ஓட்டுறது இன்றைக்கி தப்பாக எடுத்து போடுது. பாக்கெட்டை காரணம் மாற்றி கொடுத்துட்டாங்க போல. அது நேற்று ஈவினிங் வரப்போ தான் கொட்டி கிடைக்காது. கொட்டி தொடச்சிருக்கா. எவ்வளோ அளவு இல்லை இப்போ எனக்கு தெரியும். இப்போ இந்த இதில் ஒரு இதுக்கு எடுத்தேன்னா அந்த ஆஃபில் இதில் வந்து இப்போ நான் 2 கரண்டி மிளகாத்தூள் போட்டேன்னா இதில் வந்து 1 கரண்டி இப்போ 1.5 கரண்டி போடுவேன் மல்லித்தூளா. கொஞ்சம் குழக்குழன்னு எது கூட போடணும், எது குறைச்சி போடணும்? மிளகாத்தூள் அதிகமாக. சாம்பாருக்கு வந்து இது அதிகமாக போடணும், இது கம்மியாக போடணும். சாம்பாருக்கு வந்து 2மே கம்மி தான். இவ்வளோக்கு போட்டேன்னா மிளகாத்தூள் வந்து இந்த அளவுக்கு தான் போடுவேன், லைட்டாக. அது சாம்பாருக்கு. மிச்சப்படி சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இல்லை மட்டன் அதான் சொல்கிறேன். குழம்பு வந்து நம்ம எப்படி இருக்கணும், எனக்கு ரொம்ப குழம்பு வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ இதில் 1 போட்டோமா, அதே மாதிரி இதில் 1 இல்லை 3/4 போட்டுக்கலாம், இல்லை 1/2 போட்டுக்கலாம். அவங்க ஸ்நாக்ஸ் என்னடா இருக்குன்னு ஓடுறது. எவ்வளோ தண்ணி ஊற்றலாம்? 1 ஸ்பூன் ஊற்றுனேன். நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படும்னா முட்டை வந்து சிக்கனை போட்டுருவோமா? நல்லா வெடிச்சிருச்சு. இது அங்கனே கணக்கில் மண்டை மாதிரி கேப் மாட்டுச்சு. என்னாச்சு? இப்போ புலந்துருச்சு. நல்லா வந்துருமா தெரியலையே. சரி உப்பெல்லாம் எப்போ போட்டியா? எப்போ போட்டேன்? பத்தலையோ? எப்போ போட்டேன்? என்ன பண்ண போகிறேன்? எதுக்கு? ஓ லாஸ்ட்டு நல்லா ஊற்றணுமா? இல்லை ஆரம்பத்துலேயே ஊற்றலாம். என்ன பிடிக்கும்.
வித்தியாசமாலாம் இல்லை ஒன்று எப்போதும் கிரேவி வந்து ஒன்று முட்டை கடுகு போட்டு செய்வேன், அப்படி இல்லைன்னா வெறும் சோம்பு போட்டு செய்வேன். இன்னைக்கு 3ஐயும் போட்டு எக்ஸ்ட்ரா பட்டையும் போட்டு முட்டை வெந்தது தானே தானே போட்டுக்கேன். சும்மா கீழிட்டு போட்டுறவா? அது ஃபுல்லாக தானே வேணும் முடியாது. ஐயோ நிறைய வேலை ஞாபகப்படுத்துனீங்க. இது மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு போட்டேன். உப்பு போட்டேன். இந்த வாரம் மிளகு சீரகம் வைக்கணும் லைட்டாக. மசாலா ஆஃப் பண்ணிடவா? கிரில்லு சிக்கன் இல்லை, அதுக்கு கிரில்லு வேணும். அவன் பெரிய சிக்கன், கிரில் சிக்கன் இல்லை, பெரிய சிக்கன். சிக்கன் தந்தூரியா? சிக்கன் தந்தூரியா? ஃபுல் சிக்கன். தண்ணிமே தான் யாருக்கு அவ்வளோதான் முடிஞ்சா. சில்லுன்னு இருக்கா? ஜில்லுன்னு இருக்கு. இப்போ சூடாக்கிடுவோமா? நீங்கள் பாருங்க எப்படி பார்ப்பீங்க? உப்புலாம் அக்கிலே மகம் வெந்ததுக்கப்புறம் எப்படி பார்ப்பீங்க தெரியலையா? சொல்லு வரையும். நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. தெரியல, அது சாப்பிட்டும் பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்கன்னா எல்லாம் மஜஸ் பண்ணு. குள் போட்டுறதுக்கு முன்னால் நல்லா மஜஸ் பண்ணிடுறது, தூக்கி எண்ணெயில் போட்டு குள் பற்றிடுறது. போட்டுருவோண்ணே என்ன கஜத்தில் என்ன பண்ணுற? எப்படி போடுறது இல்லை, பக்கத்தில் வந்து வலிக்கிட்டு சரி என்ன சொல்லிட்டு. கரெக்டாக இருக்கு. நான் கூட பயந்துட்டேன். என்ன பார்த்தாலும் அந்த வெள்ளை கோழி எப்படி தானே கடிச்சிடும். இல்லை ஒன் சைடு வேகல, சைடு படிச்சிருக்கியா? பொறுமையா என்ன ஊற்றியா? சட்டி மாற்றி வச்சு சட்டி ஓட்டையாக போச்சு. ஓட்டையாக போச்சு. நம்ம சமைக்கிற ஓட்டையாச்சு. மிளகா போட்டு எப்படி இருக்கு? எடுத்துடலாமா? போட்டுறாங்க. வா எல்லாம் வித்தியாலம் பண்ண வேண்டியதாக இருக்கு. நீ சென்றாவா? நம்ம சமையல்லாம் முடிஞ்சாச்சு, நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அது இப்போ தான் வெந்தே இருக்கு. இதை யார் சாப்பிடுவா? அது சாப்பிட மத்தியானம் சாப்பிடுவோம். இதை மத்தியானம் நான் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துருக்கேன். நானும் சாப்பிட்டதே இல்லைப்பா. செஞ்சு மட்டுமே உண்டு, சாப்பிட்டது இல்லை. கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க வச்சே ஓடிடுவாங்க. நீ சிக்கன் சாப்பிடக்கூடாது. நான் என்ன பண்ணுறது?